உண்மைக்கு புறம்பாக, அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பத்தி குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு, சொத்து குவி வழக்கு இருக்கு, கள்ளச்சாராய வழக்கு இருக்கு, குண்டர் சட்டத்துல கைது இருக்கு, ஏதாவது கனிம வள கொள்ள வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேல யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவரா சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேல யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இத புரோபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ, அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றது 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்ன அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேக்குறேன். ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்யற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்றேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க எங்களை. ஏன் பேசுறீங்க தேமுதிக பத்தி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி. இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளவு கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சீட் கொடுத்து? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லயும் ஏன் அதை பத்தி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க? நான் இன்னைக்கு கேக்குறேன். 0.5 கட்சி தானேப்பா? ஆமா 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்ற. நான் ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்க குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கேப்டன் பார்க்காத புகழா, கேப்டன் மேல் விழுகாத விமர்சனங்களா? இனிமேல நாங்க எங்க கட்சி புதுசா இனிமேல நாங்க பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை.